ஆனால் நான் எனக்கு அப்போ தெரியாது நான் ஒரு சின்ன பையனை அடிக்கணும்னு. சரி எல்லாரையும் டார்ச்சர் கொடுக்குற மாதிரி தான் என்ன நொயின்னு டார்ச்சர் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அந்த ரோல் நினச்சா. அப்புறம் அந்த ஷூட் ஸ்டார்ட் பண்ண நாள் 3 நாள் அந்த கண்ணம்மா காதலி சாங் எடுத்தாங்க. அந்த செட்ஸ் வந்து தரமணியில் போட்டாங்க. ஸோ என்னை கூப்பிட்டு அவர் சொன்னார், எல்லோரும் டான்ஸ் ஆடுறாங்க, அந்த டான்ஸ் பிட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த சின்ன பையனை பார்த்தீங்களா? சார் ஆமாம் சார் சூப்பராக ஆடுறாரு, நீங்கள் வந்து அவரை ஸ்லாப் பண்ணுவீங்க. என்ன சார் சொல்கிறீங்க? சின்ன குழந்தை அடிக்கணுமா? சார் இது வரைக்கும் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு தான் எனக்கு பிடிக்காது, இதுக்கப்புறம் ஹோல் தமிழ்நாட்டுக்கு எனக்கு பிடிக்காது சார். ஹவு வில் ஐ அட்ஜஸ்ட்? ஓகே சார் இது பண்ணி தான் ஆகணுமா? ஐ செட் இது மாதிரி நிஜமாக நடந்திருக்கு. ஒரு சேனலில் டிஆர்பிக்காக ஒரு குழந்தைய அழ வச்சுருக்காங்க. இந்த உண்மையெல்லாம் நம்ம ஜனங்கக்கிட்ட போய் சேர்த்து விடலைன்னா அப்புறம் we are not doing our duty. ஸோ நீங்கள் வந்து ஒரு மெசேஞ்சர், நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு தூத் இந்த இன்ஃபர்மேஷனை போயிட்டு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஓகே அவங்களுக்கு தெரியணும் ரியாலிட்டி ஷோஸில் என்னென்ன நடக்கும். ஓகே ஸோ அதனால் அவர் வந்து அப்படி சொன்னதுக்கப்புறம் என்னோடய மைண்டு வந்துட்டு உட்காந்து 2 நாள் உட்காந்து பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டே இருந்தேன் என்னோடய மைண்டை. பிகாஸ் அந்த குழந்தைய வந்துட்டு அடிக்கும் போது நம்ம உள்ள ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அது எப்படின்னா ஐயோ எப்படி கை நடுங்கும், ஒன்றுமே பண்ணாமல் ஒரு கோவம் இல்லாமல் எப்படி ஒரு பிஞ்சு ஒரு குழந்தைய போய் அடிக்க முடியும்? அவ்வளோ கூல் அண்ட் கலெக்டடாக அப்படியே ஸ்லாப் பண்ணணும்னா, ஒரு கண்ணு சிமிட்டாமல் ஸ்லாப் பண்ணணும்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட்லெஸ்ஸாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு டிட்டாச்மெண்ட் கொண்டு வரணும். ஸோ அது மாதிரி யோசிச்சு அப்புறம் எனிவே ஃபேக்கிங் தானே, ஆக்டிங் தானே. ஸோ அதனால் அந்த குழந்தைக்கு அடிப்படலை. ஸோ நல்ல இயல்பு நிலையிலேருந்து அங்கே மாறுறதுக்கே ரொம்ப நாள் ஆயிருக்கு உங்களுக்கு அந்த படத்துக்கு. ஆனால் எப்படியோ அது ஒர்க் அவுட் ஆச்சு. நான் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அந்த தியேட்டரில் உட்காந்து அந்த சீன்ஸ் பார்க்கும்போது ஒரு 4-5 வாட்டி பார்த்துருப்பேன். எல்லாம் ஒரு குரூப்பாக கூட்டிகிட்டு போனேன், என் ஃபேமிலி மெம்பர்ஸு ஃப்ரெண்ட்ஸு அந்த படம் பார்க்குறதுக்கு. தியேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது அது வரைக்கும் ஜாலியாக எல்லோரும் பேசிட்டு பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஸ்லாப் வந்ததும் அவ்வளோதான், பின் ட்ராப் சைலன்ஸ். அந்த என்டையர் தியேட்டர் வாஸ் ஜஸ்ட் ஷாக்ட்.